हाय फ्रेंड्स इनकी நம்ம ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா மட்டன் கறி வந்து தான் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூம்ல ஒரு அண்ணாக்கு பர்த்டே. அதுக்காக மட்டன் குழம்பு, சாப்பாடு, எக், கேசரி எல்லாம் செய்ய போறோம். வாங்க फ्रेंड्स இன்னைக்கு அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்க உங்க கேங்கோட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு மந்த்லி வாட் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளோ பாத்தீங்கன்னா கொதிக்க வச்சாச்சு. இப்போ வந்து ரைஸ் ஆட் பண்ண போறோம். பாருங்க ரைஸ் முடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து மட்டன் கிரேவிக்கு தான் ரெடி பண்ணனும். அதுக்கு வந்து தேவையான பொருள்லாம் வந்து அரைச்சி இப்போ மாதிரி எடுத்து வச்சிட்டோம். இது வீடியோவில் காட்ட முடியாது, அவ்வளோ பெருசு லென்த்தாக போகும். அதனால வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக முடிச்சிடுறோம். நீங்களும் வந்து உங்கள் கேங்கோட இந்த மாதிரி அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பாடு வந்து பார்த்தா வெந்துருச்சு. இப்போ வந்து சாப்பாடு நம்ம வடித்து தனியாக எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றிட்டுருக்கோம். அப்போ தான் மட்டன் வந்து நல்லா வேகன்ட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அரைச்ச வெங்காயம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் அந்த பச்சை வாசனை போல நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு ஆட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 25 பேர் இருக்கோம் எங்கள் ரூமில். அதுக்காக பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தேவையானதாக நாங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மட்டன் தான் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்து ஸ்டைலில் பண்ணுவார். ஊர் நாட்டு சைடில் சென்னையில் வேறு மாதிரி செய்வாங்க. இப்போ கிராமத்தில் வேறு மாதிரி செய்வாங்க பார்த்திங்களா, அந்த டைப்பில் செய்வார். இது ஏற்றும் சூப்பராக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மட்டன் தான் சேர்த்தாச்சு. மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இலை ஆட்ட கறியாக வாங்கிக்கோங்க. நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் கூட நாங்களும் அப்படி தான் தேடி பார்த்து வாங்கிட்டு வந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா மிக்ஸ் ஆகுது மசாலாவோட. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காரப்பொடி தான் ஆட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இது கூட வந்து பார்த்திங்கன்னா எதுவும் மிக்சர்லாம் கிடையாது, கடை மசாலாலாம் எதுவும் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கறி வேகணும். நல்லா எல்லாம் ஆட்டணும்னா பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வேக வச்சா போதும், இல்லைன்னா கறி வந்து குழஞ்சிரும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். அதேமாரி சேனலாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சேனல் நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு. முன்ன விட சப்ஸ்கிரைபரும் அதிகமாகிட்ருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. பார்த்திங்கன்னா இப்போ நல்லா தண்ணி ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு உப்பெல்லாம் போட்டு காரமாக கரெக்டாக பார்த்துக்க போகிறோம். பாருங்கள் நான் தான் இப்போ கிளற போகிறேன். நல்லா கிளறி கண்டாச்சு. நெக்ஸ்ட்டு தான் சூப்பரான ஐடியா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டன் வேகலைன்னா இந்தமாதிரி கொட்டாங்குச்சி சைடியை போடுங்க, அப்போ சீக்கிரமாக வெந்துடும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேசரிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஓரளவுக்கு வேலையை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெய் தான் ஆட் பண்ணணும். நெய்யை இப்போ ஆட் பண்ணி முடிச்சிட்டா முடிஞ்சிருச்சு வேலை. அவ்வளோதான், கேசரியோட வேலையை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவைப்படும். எல்லோரும் மட்டன் சாப்பிட்டா ரசமும் கொஞ்சம் கேட்பாங்கன்றதா ரசம் தாளிச்சிட்டோம். ரசம் தாளிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தாளித்து இறக்க வேண்டியது தான் அவங்களுக்கு அந்த மட்டனை. பாருங்க வேலை கரெக்டாக போயிட்டுருக்கு, வதங்கிட்டே இருக்கணும்லாம் கட் பண்ணி ரசம் வேலையும் முடிஞ்சிருச்சு ஓரளவுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் தான் முடிய போகிறோம், தாளித்து எடுக்க போகிறோம். கொத்தமல்லி புதினாலாம் போட்டு நல்லா வாசனை கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. நல்லா ஆட் பண்ண போகிறோம். இப்போ அது கொடுத்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு கிண்டிட்டு அவ்வளோதான், சாப்பிட வேண்டியது தான். பார்த்திங்கன்னா மட்டனும் சூப்பராக வெந்துருச்சு. எடுத்து காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு. பார்த்திங்களா நல்லா செம்ம ஜூஸியாக வந்திருக்கு, செம்ம சாஃப்டாக வந்துட்டு குக் ஆகிருக்கானா வேறு லெவல். அவ்வளோதான், பந்தி போட்டு சாப்பிட வேண்டியது தான் வேலை. அவ்வளோதான், உட்காந்தாச்சு பந்தியில். வெயிட் பண்ணுங்கள், என்ன இருக்காங்க பார்ப்போம். கேசரி வச்சாச்சு, சாப்பாடு போட்டாச்சு. நெக்ஸ்ட் முட்டை பார்த்திங்கன்னா ஒரே நல்லியாக வருது பாருங்கள். செம்ம நல்லி தான், 2 நல்லி வந்திருக்கு. கிரேவி செமையாக வந்திருக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் வீட்டில் கொஞ்சமாக செய்கிறதுக்கும் இந்த மாதிரி அதிகமாக செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா செமையாக இருக்குது இது கூட சேர்த்து சாப்பிடும்போது. நீங்களும் உங்கள் கேங்கோட சமைச்சு சாப்பிடுங்க. பாய்.